நடிகர் விஜய் மாதிரி ஒரு முன்னணி நடிகருடைய பாடல் வெளிவந்தா ஷார்ட்ஸ், ரீல்ஸ் அண்ட் மேஷப்னு சோஷியல் மீடியா முழுவதுமே அந்த பாடல் தான் ட்ரெண்டா இருக்கும். ஆனா இப்ப வந்திருக்க விசில் போடு பாடலுக்கு 10% ரெஸ்பான்ஸ் கூட இருக்க மாதிரி தெரியல. இது எதனால? யுவன் சாரனுடைய 7 கடல் 7 மலை படத்துக்கு வந்த ரெஸ்பான்ஸ் இதுக்கு வராம போனதுக்கான காரணம் என்னன்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. விஜய் இன்றைக்கு மக்களால் பெரிதும் விரும்பப்படுகின்ற ஒரு நடிகர். இந்த பக்கம் யுவன் சங்கர் ராஜா எடுத்துக்கிட்டிங்கன்னா இசை ரசிகர்களால் பெரிதும் கொண்டாடப்படுகின்ற ஒரு இசை கலைஞர் அவர். அதையெல்லாம் தாண்டி அந்த பாடலுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கலன்னா அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியாததா என்ன? சார், கில்லி திரைப்படம் தான் இதுவரைக்கும் மறுவெளியீடான திரைப்படங்கள்லயே மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்த திரைப்படமா அல்லது வேறு படம் இந்த சாதனையை பண்ணியிருக்கான்னு KGF இருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. மறுவெளியீட்டிலே மிகப்பெரிய வசூல் சாதனையை செய்த திரைப்படம்னா அது கில்லி திரைப்படம் தான். 90s பக்கா கமர்ஷியல் டைரக்டரான இயக்குனர் சுந்தர் சி சார் ஏன் நடிகர்கள் விஜய் அண்ட் அஜித்தோட ஒரு படம் கூட பண்ணலன்னு மதுரையில இருந்து தர்மராஜா கேட்டிருக்காங்க. சுந்தர் சி விஜயோடு இணைந்து பணியாற்றுவதற்கான முயற்சிகள் ஒரு காலகட்டத்தில் நடைபெற்றன. கடைசி நேரத்தில் அது வெற்றி பெறவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அஜித்தோடு இணைந்து ஒரு திரைப்படத்திலே சுந்தர் சி பணியாற்றியிருக்கிறார். அந்த படத்துடைய பெயர் உன்னை தேடி. அந்த படத்தில் தான் மாளவிகா கதாநாயகியாக அறிமுகமானார். சார், கில்லி திரைப்படம் இப்ப ரீரிலீஸ் ஆயிருக்கே, அந்த திரைப்படத்தை இப்போ நீங்க திரையரங்களை பார்த்து ரசிச்சீங்களான்னு சிவகாசியில இருந்து ராஜா பிரபு கேட்டிருக்காங்க. மறுவெளியீட்டிலே கில்லி திரைப்படத்தை திரையரங்களை நான் பார்க்கல. அந்த படம் இந்த அளவுக்கு பிரமாதமாக ஓடுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னுடைய வீட்டு டிவியில் அந்த படத்தை பார்த்தேன். என்னுடைய குடும்பத்தினர் முழுவதும் அந்த படத்தை பார்த்து ரசித்தோம். தமிழ் சினிமாவில் இப்போ இருதுருவ போட்டி நடிகர்கள் இல்லை, இதுதான் தமிழ் சினிமா ஆரோக்கியமா இல்லாததுக்கு காரணமானு திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. ஐயா பாலு, திரையுலகை விட்டு விலகப் போகிறேன் அப்படின்னு விஜய் அறிவித்திருக்கிறாரே தவிர இன்னும் விலகலை. அதனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினி, கமல், விஜய், அஜித் என்று இருதுருவ போட்டி தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆக்டர் விஜய் சினிமா விட்டு அரசியல் போறேன் அப்படின்னு அறிவிக்காம இருந்திருந்தா கில்லி படம் ரீரிலீஸ் அப்போ இவ்ளோ ஹிட் ஆயிருக்குமா அப்படின்னு கேசவன் கேட்டிருக்காங்க. அரசியலில் அடியெடுத்து வைக்கப் போகிறேன் என்று விஜய் அறிவித்ததற்கும் கில்லி திரைப்படத்துடைய மறுவெளியீட்டினுடைய வெற்றிக்கும் சம்பந்தம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஆக்டர் விஜய் நேர்ல பார்க்க ரொம்ப சீரியஸா இருக்காரு. ஆனா படங்கள்ல வர காமெடி காட்சிகள்லாம் பயங்கரமா நடிச்சு அசத்துறாரே, அது எப்படின்னு ரத்னம் கேட்டிருக்காங்க. பொது இடங்கள்ல விஜய் பழகுவதை பார்த்து விட்டு இப்படி ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தன்னுடைய நண்பர்களோடு இருக்கும்போது எந்த அளவுக்கு விஜய் கலகலப்பா இருப்பார் அப்படின்றது தெரிஞ்சிருந்தா அந்த கேள்வியை நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அவர்களோடு மிக உற்சாகமா இருக்கின்ற காரணத்தினால்தான் நகைச்சுவை காட்சிகளிலே மிகச்சிறப்பாக விஜயால் நடிக்க முடிகிறது. சோ ஆக்டர் விஜய் தியேட்டர்ஸ்க்கு போய் படங்கள் பாப்பாரான்னு போத்தனூர்ல இருந்து மகாலிங்கம் கேட்டிருக்காங்க. இப்போதெல்லாம் திரையரங்குக்கு சென்று விஜய் படங்களை பார்க்குறாரா அப்படின்னு நிச்சயமா என்னால் சொல்ல முடியல. ஏன்னா இப்போது பார்த்தீங்கன்னா பல பிரபலங்கள் அவங்க வீட்லேயே கியூப், UFO போன்ற ப்ரொஜெக்டர்லாம் வச்சுருக்காங்க. அந்த ப்ரொஜெக்டர் தான் படம் பார்ப்பதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில வருடங்களுக்கு முன்னால் வரைக்கும் திரையரங்குக்கு சென்று படங்களை பார்க்கக்கூடிய வழக்கம் விஜய்க்கு இருந்தது. ரஜினிகாந்த் மாதிரியே மாறு வேஷத்திலே தான் தியேட்டருக்கு செல்வார் விஜய். சார், கபில் நடிச்ச ஸ்டார் மூவி விஜயோட வாழ்க்கை கதையான குவைத்ல இருந்து அமர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. எதன் அடிப்படையில் இப்படி ஒரு விமர்சனம் வந்தது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸ்டார் திரைப்படத்தினுடைய கதைக்கும் விஜயனுடைய திரை வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருப்பதாக சொல்ல முடியாது. திரைத்துறையில இவ்வளவு அனுபவம் உள்ளவங்களுக்கு விஜயுடைய கட்சியிலிருந்து பதவி கொடுத்தா அதை ஏத்துப்பீங்களான்னு அன்னமேடுல இருந்து கூப்பராஜ் கேட்டிருக்காங்க. அரசியல் கட்சியில ஒரு பதவி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவமோ ஆற்றலோ இப்போதைக்கு இடம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். கில்லி ரீரிலீஸ் வசூல் சாதனையை வேற எந்த திரைப்படத்தோட ரீரிலீஸ் முறியடிக்க முடியும்னு KGFல இருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. மறுவெளியீட்டிலே கில்லி திரைப்படம் செய்த வசூல் சாதனை மிகப்பெரியது. அந்த சாதனையை அவ்வளவு எளிதாக யாராலும் முறியடித்து விட முடியும் அப்படின்னு எனக்கு தோணலை. சார், விஜய் படத்தை ஓட வைக்கிறதுக்கு இத்தனை கேமியோ ரோல்ஸ் தேவைப்படுது. ஸோ இதே மாதிரி சிவகார்த்திகேயன், வெங்கட் பிரபு காம்போல உருவாக்குற இருக்கிற படத்துல விஜய் கேமியோ ரோல் பண்ணுவாரா, இல்ல விஜயகாந்த் செந்தூர பாண்டியில நடிச்சு கொடுத்ததை விஜய் மறந்துட்டு போன மாதிரியே இதையும் மறந்து கடந்து போயிருவாரான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. விஜய் விமர்சனம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்த கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இனி படங்கள்ல நடிக்கவே போறதில்லை அப்படின்னு விஜய் அறிவித்திருக்கின்ற நிலையில சிவகார்த்திகனோடு இணைந்து கேமியோ பாத்திரத்தில் அவர் நடிப்பாரா அப்படின்னு நீங்க கேட்டிருப்பதிலே என்ன நியாயம் இருக்கிறது? பிரைம் டைம்ல டெலிகாஸ்ட் பண்ற ஷோஸ்க்கு எல்லாமே 6 to 7 months முன்னாடி வரைக்கும் TRP 15 to 16 மில்லியன் வரைக்கும் போச்சு. ஆனா இப்போ லியோ, அயலான் மாதிரியான படங்களுக்கு கூட TRP 10 to 11 மில்லியன் வியூஸ் தான் போகுது. ஸோ சடனா தொலைக்காட்சி பார்வையாளர்கள் இவ்வளோ டிராப் ஆனதுக்கு ரீசன் என்ன? சேட்டலைட் மார்க்கெட் கிராஷ் ஆனதுக்கு இதுவும் ஒரு காரணமான யாழ்ப்பாணம்ல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. OTTல படம் பார்க்கிறவர்கள் எண்ணிக்கை குறைந்ததற்கும் தமிழ் திரைப்படங்களுடைய தொலைக்காட்சி உரிமையுடைய விலை சரிந்ததற்கும் சம்பந்தம் இருப்பதாக நான் நினைக்கல. ஓடிடியில் பல திரைப்படங்களை மக்கள் பார்த்து விடுவதால் தொலைக்காட்சியில் அந்த படம் மீண்டும் திரையிடப்படும் போது அந்த படத்தை பார்ப்பதற்கு அவர்கள் அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுவதில்லை. அதன் காரணமாகத்தான்
தொலைக்காட்சி உரிமைகளுடைய விலை மிகப்பெரிய அளவிலே சரியத் தொடங்கி ஓடிடியில் முன்னளவுக்கு இப்போது வருகின்ற படங்களை ரசித்து ரசிகர்கள் பார்க்கலன்னா அதுக்கு காரணம் அந்த படங்கள் தான். மேஜர் சுந்தரராஜன் விஜய் அஜித் கூட நடிச்சிருக்காரா? அவர் மொத்தமா எத்தனை படங்கள்ல நடிச்சிருக்காரு? அவர் நடிச்ச கடைசி படம் எதுன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. மேஜர் சுந்தரராஜன் விஜய் அஜித்துடன் இணைந்து அந்த திரைப்படத்தில் நடிக்கல. அவர் நடித்த கடைசி திரைப்படம்னா அது கேம் என்ற திரைப்படம். மணிவண்ணனுடைய உதவியாளரான ஜான் அமிர்தராஜ் இயக்கிய திரைப்படம் அது. அந்த படத்திலே கதாநாயகனாக நடித்திருந்தவர் கார்த்திக். நடிகர் விஜயனுடைய தலையீடு இருந்ததுனால தான் அவருடைய சமீபத்திய படங்கள் காமன் ஆடியன்ஸை கவரலையான மதுரையிலிருந்து தர்மராஜா கேட்டிருக்காங்க. அண்மையிலே டூரிங் டாக்கீஸில் வெளியான திருப்பூர் சுப்பிரமணியத்துடைய பேட்டியை பார்த்துவிட்டு அதனுடைய அடிப்படையில் இந்த கேள்வியை நீங்கள் எழுப்பியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் கதைகளை கேட்டதுனாலேயே அவருடைய எல்லா திரைப்படங்களும் ஓடலை அப்படின்னு சொல்ல முடியாது. இடையில பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் விஜய். அந்த படத்தினுடைய கதையெல்லாம் விஜய் கேட்டு தீர்மானித்த கதைகள் தான். கதைகளை தேர்வு செய்வதிலே நீங்கள் எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் எங்கேயாவது ஒரு தவறு நடப்பதை தவிர்க்க முடியாது. ரஜினி, கமல், விஜய், அஜித் மாதிரியான முன்னணி நடிகர்கள் இயர் 2000க்கு அப்புறம் வருஷத்துக்கு 2 to 3 படங்கள் மட்டுமே நடிக்கிறாங்களே, அதுக்கு காரணம் என்ன? பட்ஜெட் ரீசனா இல்ல அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெண்ட் ஸ்டைல் ஃபாலோ பண்றாங்களான்னு திருச்சியில இருந்து பாலு கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லியிருப்பது ஒரு முக்கியமான காரணம். படத்துடைய பட்ஜெட் மிக அதிகமாக விட்டதாலும் படங்கள் மிகப்பெரிய விலைக்கு விற்கப்படுவதாலும் வருஷத்துக்கு 2-3 படங்களை நடிச்சா ரசிகர்கள் மத்தியிலே நிச்சயமா அந்த படங்களுக்கு வரவேற்பு இருக்காது அப்படின்ற எண்ணம் கதாநாயகர்களுக்கு தோன்றி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறது அப்படின்ற முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார். ஆனாலும் வருடத்துக்கு ஒரு படம் என்பது மிகவும் குறைவானதாக இருக்கிறது என்பதுதான் திரையுலகிலே உள்ள பலரது கருத்தாக இருக்கிறது. சார், எல்லா ஊடகங்களும் ஏன் இப்படி விஜய்க்கு ஜால்ரா அடிக்கிறாங்கன்னு கோயம்புத்தூர்ல இருந்து ரேவதி கேட்டிருக்காங்க. விஜய் இன்றைக்கு தமிழ் சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு நடிகர். இன்றைய தமிழ் சினிமா உலகிலே அவர் ஒரு முக்கியமான இடத்திலே இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்ற அவரை பற்றி தொடர்ந்து செய்திகளை வெளியிடாமல் எந்த பத்திரிகையாலும் இருக்க முடியாது. அப்படி ஒரு செய்தி வெளியிடுவது உங்கள் பார்வையிலே ஜால்ரா என்று தெரிந்தால் அதை ஏற்றுக்கொள்வதை தவிர ஊடகங்களுக்கு வேறு வழி இல்லை. ஒரு படத்தோட வெற்றிக்கு அதோட கதை தான் காரணம் அப்படின்றத எத்தனை கதாநாயகர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சாத்தூர்ல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. மற்ற நடிகருடைய விஷயம் எப்படியோ, ஆனால் இன்றைக்கு முன்னணி கதாநாயகனாக இருக்கின்ற விஜய் ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு கதை தான் முக்கியம் என்பதை தெளிவாக உணர்ந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்விக்கு யார் காரணம் என்று விஜயிடம் ஒரு முறை கேட்கப்பட்ட போது ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்விக்கு காரணம்னா அது கதையும் படத்தினுடைய இயக்குனரும் தான் என்று ஒரு முறை பதில் சொல்லியிருக்கிறார் விஜய். சார், நீங்க நடிச்ச ஏதாவது ஒரு படத்தை விஜய் பாராட்டி இருக்காரான்னு மதுரையில இருந்து முத்து கேட்டிருக்காங்க. ஆர்யா சந்தானத்துடன் இணைந்து ராஜேஷ் இயக்கத்திலே நான் நடித்த பாஸ் என்ற பாஸ்கர் என்ற திரைப்படம் விஜய்க்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு திரைப்படம். அந்த படத்திலே நான் நடித்திருந்த காரணத்தினால ஒரு முறை என்னிடம் பேசும்போது அந்த படத்தை பற்றி குறிப்பிட்டு என்னை பாராட்டினார் விஜய். சார், விஜய் முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நாகப்பட்டினம்ல இருந்து முத்து ஆனந்த் கேட்டிருக்காங்க. அதை முடிவு செய்ய வேண்டியவர்கள் தமிழக மக்கள் தான். ஆனாலும் விஜய்க்கு அந்த வாய்ப்பு பிரகாசமாக இருப்பது உண்மை. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.